திஸ் இஸ் ஸ்லைம். இதை கையில் வைக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை வச்சு தான் குழந்தைங்கள்லாம் விளையாடுது. என்ன கருமையா இது? இதோட இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாலிவினைல் அசிட்டேட்டு, போராக்ஸு, கலரிங் ஏஜென்ட்டு, அதுக்கப்புறமா ஃப்ராக்ரன்ஸ். இதில் மெயினான கல்ப்ரிட் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா போராக்ஸ் தான். இதனால் ஸ்கின் இரிட்டேஷன், அலர்ஜிக் ரியாக்ஷன், இல்லை வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா வயிறு வலி, வாந்தி, அப்செட் ஆகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து நிறைய டைப் இருக்குது. போராக்ஸ் இல்லாமல் நான் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லியும் ப்ராடக்ட்ஸ் வருது. ஆனால் போராக்ஸ் தான் வந்து விலை கம்மி. ஸோ லோக்கலில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ப்ராடக்ட்ஸ் அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்லைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக உடையும். ஸோ இந்த உடையிறது நம்ம குழந்தைங்க வந்து தெரியாமல் வாயில் வச்சுட்டாலோ இல்லை சாப்பிடும்போது அதோட சாப்பிட்டுட்டாலோ கூட அதுவும் பிரச்சனை தான். அடுத்தபடியாக இதோட கலர் ஃப்ராக்ரன்ஸ், இது ரெண்டுமே வந்து நம்மளோட கையில் தான் ஒட்டிட்டு வரும். இப்போ வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதோட ஸ்மெல் அப்படியே இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர் மாதிரி தெரியல, ஏதோ அந்த வடநாட்டு பாக்கு ஸ்மெல் மாதிரி தெரியுது. எவ்வளோ துப்பி வச்சுருக்கோனோ சை. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை உங்கள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. அப்படி குழந்தைங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உணவுப் பொருட்களை தொட சொல்லுங்கள்.